ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோவில் காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? அதெல்லாம் மெயின் சாப்டரு. சரியா? என்ன இருக்கோ நம்ம காமிச்சிடறோம். வேணுன்றவங்க பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா வாங்க போகிறீங்க, பிடிக்கலன்னா உங்கள்கிட்ட நீங்கள் நாளைக்கு அடுத்த நாள் அப்படி பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. என்றைக்கா ஒரு நாள் உங்களுக்கு தேவையான மொபைல் கிடச்சிரும். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் இருக்கிற இந்த பாக்ஸ் பீஸ் எல்லாம் போட்டுடலாம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுது, எதை போட்டோம் எதை போடலன்றதே தெரிய மாட்டேங்குது கடைசியில். அதே நேரத்தில் நம்ம சொல்கிறதும் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம். சரியா? இது OnePlus Nord. இதோட விலை பார்த்திங்கன்னா 10,000 ரூபா, 10,000 rupees. இது பாக்ஸு சார்ஜர் இருக்குது. விலை பார்த்திங்கன்னா 9,000 10,000 தான். இது எவ்வளோப்பா போட்டார்? இது எவ்வளோ விற்றோம்? இது பாரு, இல்லைப்பா, டஸ்ஸைக்கு மேலே டஸ்ஸை 10 ரூபான்னு நினைக்கிறேன். 10,000 ரூபா பஸ் இது. சரியா? 10,000 ரூபா, 10,000 rupees. OnePlus Nord 8128 ஒரிஜினல் டிஸ்பிளே. சரியா? பொதுவாக இந்த மொபைல்லாம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணது வரைக்கும் சொல்கிறேன். OnePlus Nord இருக்கட்டும், அதே மாதிரி சாம்சங்கில் S23 Ultra, 22 Ultraவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் கொஞ்சம் ஹீட் ஆகும். இது நான் ஹீட் ஆகும்னு சொல்லலை, பொதுவாக ஹீட் ஆகும். அதே நேரத்தில் பேட்ரி சர்ன்னு இறங்கும். அது எப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சின்ன வைரஸ் இருந்தாலும் அதாவது என்ன சொல்கிறது, அது அப்டேட்டு கூட உங்களுக்கு கரெக்டான அப்டேட்டில் இல்லைன்னா கூட அது ஹீட் ஆகும். அதனால தான் இந்த மொபைல்லாம் கோடு வந்துடுது. ஸோ இது இப்போதைக்கு இது நல்லாயிருக்கு. OnePlus Nord 8128. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees, அதாவது 10,000 ரூபா தரேன். மற்றதை நாளைக்கு பேசலாம். இதுக்குள்ளே வைக்கணுமா? ஸோ இது இப்படி வச்சுட்டே வாப்பா, அடிக்கிட்டே வா. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தம்பி இது Redmi Note 14 Pro Plus வாங்கியிருக்காப்புல. நம்ம தான் கொடுத்துருக்கோம். சரியா? அதனால் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். சரியா? நம்ம கடையில் ஒர்க் பண்ணுறாரு, அதனால் கம்மியாக தரோம். இது பார்த்திங்கன்னா ரெட்மியில் 13C 5G மொபைலு. சரியா? இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 6,000 ரூபா, 6,000 rupees. அடிமட்ட விலை. இதே மாதிரி ஒன்று போட்டோம் 5,000 ரூபாய்க்கு. அதில் ஒரு செம்ம இஷ்யூலாம் இருக்குது. சரியா? ரெண்டாவது, இன்றைக்கி பார்சல் எதுவுமே நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் எல்லாருக்குமே என்கிட்ட இன்றைக்கி வாங்கினவங்களுக்குலாம் சொல்லிடுறேன், பார்சல் போகல. எத்தனை பார்சல் போகலன்னா 1 2 3 ஒரு பாய், நான் காசே போகல பாய் இன்றைக்கெலாம். இந்த பாருங்கள், ஒரு 20 பார்சலு இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே. சரியா? இது மாதிரி இன்னும் ஒரு 5 10 அங்கே வச்சுருக்கான். ஸோ எதுவுமே பார்சல் போகல. இல்லை, போக மாட்டேது காசு. நான் இப்போ எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். இன்றைக்கி காசு இருக்குது, பட் ஆனால் போக மாட்டேது. காலையில் நான் என்னன்னு பார்த்து போட்டு விட்றேன். ஸோ இதோட என்ன ஏதோ சொல்ல மறந்துட்டேன். சரி, ஓகே. இது பார்த்திங்கன்னா ரெட்மியில் Redmi 13C 5G மொபைல். இதோட பாக்ஸ் எங்கே இருக்குப்பா? இன்னொரு மொபைல் இதே மாதிரி கம்மி ரேட்டில் ஒன்று போட்டோம், அதில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. இது 6,000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. சரியா? இல்லை மொபைல் விற்கிறதுல ஹோல்சேல். சார் என்ன வேணும்? என்ன பட்ஜெட்டு? 6 ரூபாயில் பா. இப்போ இது வீடியோ போடுறப்பா, இது ஓகேயா? காசு இருக்கா? இல்லைடா, டக்குன்னு வாங்கிக்கணும். ஆன்லைன் வியாபாரம் நம்ம. இல்லை வாங்குறீங்களா? இது 13,000 ரூபா. இப்போ தான் வீடியோ போடுறேன், ஐடியா இருக்கா? அப்போ நான் ஒன்றா காமிச்சிட்டு இருக்க முடியாது, அதுக்கு தான் கோவப்படுறது. சரி, ஓகே. நான் டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க, அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இல்லை வாங்குவோம். சரி, நம்ம ஒரு வேளை வாங்கினா வாங்கிட்டு போட்டோன்னு நம்ம காமிக்கிறோம். டென்ஷன் ஆக்குறான் பாரு. ரெட்மி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா Redmi Cன்னு சொல்லிட்டு 13C 6,000 ரூபா இது. சரியா? பாக்ஸு. இதில் என்னப்பா ப்ராப்ளம் இருக்குது? 6,000 ரூபாய்க்கு விற்கிறாப்புல. கேமரா ஃபால்ட்டு பஸ். இது கொஞ்சம் செக் பண்ணி காட்டு, என்ன கேமரா ஃபால்ட்டுன்னு பார்ப்போம். கேமரா ஃபால்ட்டு பஸ் இது. சரியா? ரெட்மி, இதுவும் Redmi 13, இது Note 13 நினைக்கிறேன்.
ஸோ இது வந்து ரெட்மி நோட் 13. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து 13Cன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்படியே புதுசாக இருக்குது. ஆனால் கேமரா வரல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இதை வாங்குகிற உதவி எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது கேமரா வரல நாங்கள் சொல்கிறோம் சரியா. இதுக்காண்டி நீங்கள் போய்ட்டு மெமரி இது ஷோரூமில் கொடுத்து அவன் பார்த்துட்டு இல்லைங்க வராதுங்கன்னு சொல்லி கொடுக்குறான்னு வைங்களேன், நீங்கள் வந்து நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் அதுக்கெலாம் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டோம். கேமரா வரல அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை ரெடி பண்ண முடியாது, அது நீங்கள் பார்த்துக்கணும். பண்ணவே முடியலன்னா அது உங்களோட தலையெழுத்து சரியா. ரெட்மி 13C என்ன ஜிபி மட்டும் சொல்லு. 4128 6000 6000 rupees 6000 இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட்டு 13 5G மொபைல். இதுவும் கேமரா பால்ட்டு, பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதை கூட நேற்று நம்ம வந்து அவசரத்தில் அப்படியே சொல்லிட்டு போயிட்டோம். இன்றைக்கி ஒருத்தர் காசு போட்டு வாங்கிட்டார். ஆனால் நம்ம வந்து அதை செக் பண்ணும்போது தான் தெரியுது இது கேமரா பால்ட்டுன்னு. இதுவும் கேமரா பால்ட்டு. வேறு என்ன பால்ட்டுப்பா? கொஞ்சம் இதையும் செக் பண்ணி காட்டு. இது பேக் டோர் உடஞ்சிருக்கு, கேமரா ஃபால்ட்டு. இப்போ லாக்காவது அவங்ககிட்ட கேட்டிருக்கலாமே. சரி விடு, லாக் அதை 100 ரூபா கொடுத்தா அந்த இது அடிச்சு விட்ருவோம். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். சரி ஓகே, அது லாக்கில் இருக்கே, அது நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா ஃபால்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த எதுக்கு அதில் தான் காசே போக மாட்டேது. அப்புறம் அதை திருப்பி பண்ணிட்டு என்ன வாங்க போகிறான்? ஸோ இது வந்து OnePlus Nord 2T 12,000 ரூபா. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே சொல்லியிருப்பீங்க, ஏன்னா இது வந்து 100 வாட்டி போட்டாச்சு. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128. இது வந்து ரெட்மியில் வந்து நோட் 13 18,000 ரூபா. பாக்ஸு, மொபைலு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 18,000 ரூபா. இது ஒரு கஸ்டமர், இது நம்ம இது இல்லை. $120 சார்ஜரோடு இருக்குது. 18,000 ரூபா. வாரண்டி இருக்கும், 2 மாதம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இது OnePlus Nord CE. விலை வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord 3 14,500 ரூபா. 8128 புதுசாக இருக்குது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. ஸோ இது வந்து நிறையா வீடியோ போட்டோம். இதோட விலையும் உங்களுக்கு தெரியும், 14,500. என்னதுண்ணா கேமரா? இந்த கேமரா அந்த அவனை அங்கே பார்க்குறது. இது ரெட்மி நோட் 10 ரெட்மின்ற OnePlus 10Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். என்னதுண்ணா? ஆனால் கொஞ்சம் இருங்க, நான் இந்த நான் இப்போ நீங்கள் பண்ண நான் இங்கே குழம்புறேன். OnePlus 10Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலுங்க. 17,500 பாக்ஸோடு இருக்குது. 17,500 சரியா. 8128 OnePlus 10T. விவோவில் X90 சரியா, 26,500 ரூபா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. விவோ X90 இதெல்லாம் நைஸாக கொடுத்துடுறா. இதெல்லாம் விற்கவே மாட்டேது, டைம் வேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து ஐஃபோனில் 13 இது 30,000 ரூபா போட்டிருக்காப்புல. 256 சரியா. மொபைலை காட்டுறேன் பாருங்க. ஐஃபோன் 13 256 GB. பேட்ரி ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 256 GB. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்காவாக இருக்குது. 76 பேட்ரி ஹெல்த் வந்து 76. விலை வந்து 30,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் கொடுக்குறாங்க. ஒன்று இதே 256 ஜிபியில் ஒருத்தர் 25,500 ரூபா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ 25,500. அதாவது
25,500 256 GB. அதே மாதிரி பேட்ரி ஹெல்த்து கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 84, இது 76, இது 84. ஆனால் ஒன்லி மொபைலு 25,500 25,500. இன்னொருத்தர் வந்து 128 GB கொடுத்துருக்காரு. ஸோ 26,000. ஸோ இது வந்து பேட்ரி வந்து 84, அது எவ்வளோ சொன்னால். ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். 84 தானே சொன்னோம். 84, இது 86, இது 128. பேட்ரி ஹெல்த்து 86, 26,000. அவ்வளோதான். இந்த ஐஃபோன் 3 வந்து ஒன்றா வந்துச்சு, அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் M34. என்ன வாங்கினா? டேய் ஏன்னா நேற்று போய் 2,000 வேஸ்ட்டாக வாங்கியிருக்கா? அம்மா கத்திக்கிட்டு இருக்கு. ரொம்பலாம் செலவு பண்ணாதடா. பூனைக்கு என்னடா ஒரு 50 ரூபாய்க்கு இப்போ நிறைய வாங்கி போட போகிறேன். சாம்சங் கேலக்ஸி M34. என்னது அது? சாப்பாடு தான். நீ என்னப்பா நீ? சாம்சங் கேலக்ஸி M34 5G மொபைலு 8128 9,000 அது. இது வந்து பார்த்தீங்கன்னா MI 11T Pro 5G மொபைலு 12GB ரேமு 256. உண்மையிலே தரமான மொபைல், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ இதோட விலை 14,500, 14,500. ஒன்லி மொபைல் தான். இதுக்கு சார்ஜர்லாம் கொடுக்கல, வெறும் மொபைல் தான் கொடுத்தாரு. ஆமாம், பெரியவர் ஒருத்தர் கொடுத்தாருல. சரி, ஓகே. 14,500. சும்மா தகன்னு இருக்கு. வயசானவர், ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அந்த ரேட்னா கொடுங்கண்டாரு. நம்ம என்ன பண்ண முடியும். Oppo Reno 13 5G மொபைலு. ஸோ இது வாங்கி 4-5 நாள் கூட ஆகலை, வந்து விற்கிறாப்புல 28,500. பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. 8256. இது யாருது தெரியுமாப்பா? ஆசிமே, இது யாருப்பா? யார் இது? என்னடா ஞாபகமே இல்லையடா உங்களுக்கு? மீரா இதா? மீரா இல்லைப்பா. அப்படியா? ஓ, ரைட். ஓகே. 28,500. ஐஃபோனில் வந்து 11 இது. இல்லை, கஸ்டமர் இது மாதிரி யோசிக்கிறேன். கஸ்டமர்ப்பா விற்க சொல்லி கொடுத்துருக்கேன். பார்சலில் வரல, இங்கே வந்து விற்க சொல்லி கொடுத்துருக்காங்க. 28,500. புதுசு 31,000. 38,000. 38 பில்லுலாம் வேறு இருக்கே அதில். ஸோ இது வந்து ஐஃபோனில் வந்து என்னது, இது 11 இது 128. இப்படி 128. இது ஜிபி சொல்லட்டுமா? இது 8256. இது வந்து ஐஃபோனில் வந்து 11 பஸ் 15,500, 15,500. சாம்சங் கேலக்ஸி A34 12,500. ஆனால் மொபைல் சூப்பராக இருக்குது. 8128. இன்றைக்கி இந்த MF அதெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் போயிடுச்சு இதெல்லாம். இது வந்து சாம்சங் கேலக்ஸி A34 5G மொபைலு 8128. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500, 12,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா IQவில் வந்து 9 Pro, IQ 9 Pro 22,000 சொல்லி கொடுத்தாப்புல, விற்கவே இல்லை. பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 22,000 சொன்னாப்புல. ஏதோ குறைக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ இவர் ஏதோ குறைக்கிறேன்னு சொன்னாரா? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதோ குறைச்சி போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்படியா? அவர் நம்பர் இருக்காப்பா? சரி விடு, அவர் நாளைக்கு குறைச்சாருன்னா திரும்ப ஒருக்கா போட்டுக்குவான். 22,000 சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்கா வேணும்னா கால் பண்ணுங்கள், நான் அவர்கிட்ட பேசி என்ன இதுன்னு சொல்கிறேன்.
நாளைக்கு வேறு சண்டே, நாளைக்கு ஒரு 2-3 ப்ரோக்ராம் இருக்குது. வருவேனா என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ 100% பஜாருக்கு வருவேனான்னு தெரியாது. ஆனால் கால் பண்ணால் எடுப்பேன். நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் பேசிக்கலாம். OnePlus 9 Pro 5G மொபைலு 18,000 ரூபா. இது பேக் டோர் உடஞ்சிருக்கு, 12GB ரேமு. இதை ஓப்பன் பண்ணுப்பா. இதை 12GB ரேமு 256. சார்ஜ் இல்லையா? ஆனால் மொபைல் சூப்பராக இருக்குது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதே மொபைல் ஒருத்தர் கொடுத்தாரு. எவ்வளோக்கு கொடுத்துருக்காருன்னா, இங்கேப்பா அது OnePlus 9 Pro. அது வந்து ஆமாப்பா, அதுதான் 15,000 ரூபா. ஆனால் 8/128 மொபைல் புதுசாக தான் இருக்குது. 8/128. இது 9 Pro தான். இதுவும் ஆமாம், OnePlus 9 Pro 5G மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபா, 15,000. இது இந்த கஸ்டமர் பாவம்ப்பா, 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாரு. இந்த இது என்னது விவோ, இது அவருக்கு என்னென்னு நாளைக்கு பார்த்துட்டு சொல்லியிருப்பா. பாவம், வாங்கி நம்மளை நம்பி தான் வாங்கினார் அவர். இஎம்ஐயில் போட்டு கொடுத்துருக்கானுங்க. மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றி தரேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து அது இன்னொரு கடையில் கொடுத்ததில் அவர்கிட்ட பேசி மாற்றி தரேன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா விவோ V40. விவோ V40 27,500 ரூபா. ஜிபி வந்து 8256. ஆக்டிவேட்டே ஆகலை மொபைல். ஒரு மொபைலை வந்து ஆக்டிவேட் பண்ணோம்ல, ஆக்டிவேட்டே பண்ணல. 8256 பாக்ஸோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F27 Pro ப்ளஸ்ஸு. இதோட விலை 18,500 ரூபாயாம். ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். 18,500 ரூபா. இது அவர் டவுசர் போட்டிருக்கோம். டவுசர் அவரா? OnePlus 13 டவுசர் 52,500 ரூபா. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ ரேட்டை குறைச்சிருக்காங்கங்க, ரொம்ப கம்மி தான். 52,500 ரூபா. 55,000 ரூபா போட்டார். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12,256. வாரண்டி இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் பாருங்க, 11 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ மொபைல் சூப்பராக இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து OnePlusல வந்து 11R 16GB ரேமு, 256GB பாக்ஸு, ஃபுல் கிட்டு. மொபைல் அப்படியே புதுசாக இருக்குது. ஷோரூம் டெமோ பீஸ் மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,500 ரூபா தான். 23,500. 16GB ரேமுங்க, 16GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் ஏபி. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து GT16 சொல்லிட்டு 22,500 ரூபா போட்டு விற்க சொல்லி கொடுத்தாப்புல. இன்னும் 11 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான். ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 22,500 ரூபா. 12GB ரேமு, 256 கேமிங் மொபைல். இல்லைப்பா, இதை அமைக்கி விடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ A76 5G மொபைல் கிடையாது, 4G தான். 6/128. மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேப்பா இது உள்ளே இருக்கும் மொபைலு? ஒன்றையுமே காணோம். இந்த மொபைல் எங்கே பாரு. இதை பாடுறா, அப்புறமா நீ பேசுகிறா. மொபைலும் காணும், ஒன்றையும் காணும். மொபைல் எங்கே பாரு. இந்த இருக்கு பாரு, இதானே விஜய் படத்தை போட்டு வச்சிருக்கான். நடிகனுக்கு செம்பு தூக்குறவங்களாம் வேலைக்கே ஆக மாட்டாங்க. ஓப்போ A76. ஸோ 5,500.
ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6128, டிஸ்பிளே சேஞ்சுடு. இதையும் மடிச்சு விடு. இது வந்து ஓப்போ ரெனோ 12 5G மொபைல் 19,000 ரூபா இது. ஸோ இது வந்து அவர் 18,000 ரூபா போட்டாவது விற்று கொடுங்கன்றாரு. நான் என்னமோ விற்க மாட்டேன்னு சொல்லி வச்சுருக்க மாதிரி யாரும் கேட்கவே இல்லை. 18,000 ரூபா போட்டிருப்பேன். ஓப்போ ரெனோ 12 5G மொபைல், பாக்ஸு, சார்ஜரு, ஸோ எல்லாமே இருக்குது இதில். ரேட் குறைச்சிட்டாப்ல. ஆனால் அதில் உண்மையை சொல்லிடணும், அதில் கிராச்சஸ் இருக்குது கண்ணாடியில். அது அன்னைக்கு அவன் தரமாட்டான்ப்பா. இப்போ இவனுங்கெல்லாம் வந்து எவ்வளோ வருஷ கணக்கில் விற்காமல் வச்சுருந்தாலும் வச்சுருப்பானுங்க, விலையை குறைக்க மாட்டானுங்க. ஸோ இது நம்ம போடாமல் விட்டுருந்தோம் பார்த்தியா. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் 9 ப்ரோ இப்போ தான் வந்து கொடுத்தாரு. சரியா, என்னடா இது, இதை ஓப்பன் பண்ணு. கூகுள் பிக்சல், இப்படி இருக்கா. கூகுள் பிக்சலில் வந்து கூகுள் பிக்சல் 9 ப்ரோங்க இது. இதாக இருக்குல்ல கூகுள் பிக்சல் 9 ப்ரோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு மொபைலு, புது மாடலு. ஏஐ இருக்கா, AI1 இதில் எல்லாமே இருக்கும். கூகுள் பிக்சல் வந்து ஒரு படி மேலே. ஐஃபோனில் அப்படி அந்த சைடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் மாதிரியே கொடுத்துருக்கான், வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காப்புல. 72,500 72,500. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை நம்ம செகண்ட்ஸாக வாங்கணும்னா புதுசு எவ்வளோ இருக்கும், இது புதுசு எவ்வளோ பாருக்கும், போட்டு பாரு. மொபைல் செம்மையாக இருக்குது பாஸ். ஆனால் வந்து நான் வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மிகைப்படுத்தி சொல்கிறோன்னு நினைக்கக்கூடாது. சரியா, நீங்கள் வந்து மிகைப்படுத்துறது வேறு. எனக்கு சில இது தெரிஞ்சதை சொல்லுவேன், சில இது தெரியாத நானும் தெரியாதுன்னு தானே ஒத்துக்கணும். ஸோ அது மாதிரி தான். 1 லட்சம் ரூபாயா? 1 லட்சம் ரூபா இருக்கு. ஆனால் 70 பாருங்க, 1,10,000 ஆன்லைனில் செக் பண்ணி சொல்கிறாப்புல. என்ன ஜிபி பாரு, 12 வரும். 12 256ன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துறான். ஆமாம், 12 256. கூகுள் பிக்சல் 9 ப்ரோ 1 லட்சம் ரூபா இருக்குங்க மொபைலு. கேமரா ஐஃபோன் மாதிரியே கொடுத்துருக்கான். கேமரா எப்படி கொடுத்துருக்கானுங்களோ அப்படியே தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் 70 எவ்வளோ போட்டிருக்கு பின்னாடி பாரு, 72,500 72,500. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா புதுசு இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம திண்டுக்கல் எதை பேசுகிறது, எதை முன்னாடி பேசுகிறது பின்னாடி பேசுகிறதுன்னு தெரியாமல் உளறிட்டே இருப்பான் பாருங்க. திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தன், அவனுக்கு வேண்டிய ஆள். சரியா, இவன் வந்து இந்த பொருளை வந்து விற்க சொல்லி கொடுத்துருக்காப்புல. S25 அல்ட்ரா 1,05,000. சரியா, ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 512 ஜிபி, 12 ஜிபி ரேமு, 512 ஜிபி. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து என்ன சொல்கிறதுனா புதுசு. இது மொபைல் வந்து செகண்ட்ஸ் கிடையாது. தெரியும், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளுங்க, கொள்ளை அடிக்கிற பணம் எப்படியோ கொண்டு வந்து விற்க சொல்லி கொடுக்குறானுங்க. ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனான மொபைல் தான். ஸோ இப்போ தான் சீல்டு கட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க தான் கட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா மொபைல் உள்ளே இருக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா சாதாரண ஆள் தப்பு செய்ய பயப்படுவான், பணக்காரன் இருக்கான் பாருங்க தெரிஞ்சே செய்வான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணக்காரங்கிட்டேயும் சரி ஏழைக்கிட்டேயும் சரி கரெக்டாக நடக்கணும், கரெக்டாக இருக்கணும் நம்ம. ஸோ அதுதான் மெயின். இது வந்து பார்த்திங்கன்னா 12 ஜிபி 512 ஜிபி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறதுனா 1,05,000. நமக்கு 1000 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். விற்றா இன்னும் ஒரு 500 கூட குறைச்சிருவேன். எனக்கு 500 கிடைச்சா கூட போதும். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லாம் வேறு இருக்குது. கேமரா, அந்த கேமரா இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் 35,000 கஸ்டமர் தரல, 37,000 தரேன்றாரு. ஆனால் பயங்கரமாக இருக்காது அந்த கேமரா. வந்து நம்ம என்னதான் ஒரு மொபைலில் 2 லட்ச ரூபா போனால் இருந்தால் கூட மொபைல் கேமராவும் இந்த மாதிரி வந்து கேமராவும் ஒன்று கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து நிறையா ப்ராசஸ் இருக்குது, நிறையா ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு மொபைல் கேமராவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மொபைல் கேமரான்றது இப்போ இன்றைக்கி எவ்வளோ அட்வான்ஸாக வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு கேமரா வந்து நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 68,000 வாங்கினது அப்ராட். இது இப்போ நம்ம எவ்வளோக்கு சொல்லியிருக்காருன்னா 37,000 சொல்லியிருக்காப்புல. மார்க் 2, அதாவது கெனானில் வந்து D200D. ஸோ இதுதான் மாடல். சரியா, இதில் வந்து மார்க் 2 இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. ஸோ இந்த கேமரா வந்து பழசுன்னு நம்ம சொல்லவே முடியல, ஆனால் அவ்வளோ புதுசாக வச்சுருக்காப்புல. இதுக்கு ஒரு லென்ஸு ஒரு 15,000 மதிப்புள்ள செப்ரேட்டாக ஒரு லென்ஸ் இருக்குது. இது ஒரு லென்ஸ் இருக்குது. நம்ம வந்து 68,000 கொடுத்து வாங்குறல அந்த கேமராவில் கூட இந்த லென்ஸ் வராதுங்க. இதுவும் தனியாக தான் வாங்கியிருக்காங்க. இது தனியாக வாங்கியிருக்காங்க, இது வாங்கியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு 128 GB ஸ்டூடியோ மெமரி கார்டு ஒன்று இருக்குது. அவர் வந்து 37,000 கம்மி தர மாட்டேங்கிறாரு. அவர் நாளைக்கு பார்ப்பார், இல்லை மண்டே பார்ப்பார், இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ரேட் சரியான ரேட்டாக இருந்தால் நீங்கள் இறங்கி வாங்கிக்கலாம். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா லினோவாவில் வந்து லேப்டாப் தான் இது. திங்க் பேடு. இது திங்க் பேடு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 சொல்லி நம்ம போட்டோம். ஸோ விற்கலையா, இப்போ வந்து 1,000 கம்மி பண்ணுவோம், 9,000. ஸோ ஒரு வேளை பார்க்காம கூட இருப்பாங்க, ஏன்னா நாங்கள் போட்டே 1 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஸ்டாக் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பி இது மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டு, 9,000 ஒட்டி விடு. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்தால் 9,000 ருபீஸ் முடிய எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும்ப்பா. ஸோ 9,000 ருபீஸு. ஆமாம், 9,000 எழுதி விடு, கம்மி பண்ணி விடுப்பா, யாருமே கேட்கல. i5 4th ஜென்ரேஷனு, 8 GB RAM. சரி விடு, கேட்க 1,000 கம்மி பண்ணி விடு, பார்த்துக்கலாம். சரியா, பாக்ஸ், இதுக்கு சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜர்லாம் இருக்குது. இதோட ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதெல்லாம் போடலப்பா, இருடா டேய், நீ அவசரப்படுத்துனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகும். இல்லாட்டி நீங்கள் நீ கிளம்புறேன்னா கிளம்பு ஆச்சுமே. இது வந்து 9,000 ருபீஸு. நீ போ, நான் இவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ லினோவா 9,000 ருபீஸு. வண்டி இருக்குல்ல அவனுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோப்பா சொன்னோம்? 9,000 சொன்னோம். இது 8 GB ரேமு, 512 GB SSD, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. சரியா, இது ஓரமாக வைப்பா அப்படி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லினோவாவில் வந்து பார்த்திங்கன்னா சரியான லேப்டாப்புங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய லேப்டாப். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,000 போட்டோம். சரியா, 15,000 போட்டோம். இது வந்து என்ன ப்ராசஸர்ன்றது B50. இது லினோவா B50. இதோட மாடல் நம்பரு B50. இதோட ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன லேப்டாப் இது? ஒர்க் ஸ்டேஷன். அட்வான்ஸ் போட்டாரு. யார் போட்டா? போட்டாங்களப்பா, அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குல்ல, இது ஐபோன்ல இருக்குல்ல. ஆமாயா, அப்பா, ஐயோ நல்ல வேலை. நான் அது சரி ஓகே, இது முடிஞ்சிருச்சு, இது சோல்டு. எனக்கு தெரியாது, மறந்துட்டேன். நல்ல வேலை. அதுதான் நம்ம ஒரே வேலையாக பஸ் எவ்வளோ வேலையை பார்க்குறோம் நாங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 20,000 வந்துட்டாப்புல.
இவன் இதை ஓப்பன் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதோட ப்ராசஸர் வந்து என்னன்றதை இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இது 21,000 சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 1000 குறைச்சிருக்காங்க. இவன் இதை பிரைட்னஸ் காட்டு. இதுக்கு பிரைட்னஸ் இது இன்னும் இவ்வளோ இருட்டாக இருந்துச்சுன்னா எப்படி தெரியும்? இங்கேயே இருக்குமாப்பா இதில் இந்த இதா இந்த ஏறுதா. ஸோ இதோட ப்ராசஸர் காட்டுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லால பெட்டி அந்த ஜெமீன் இருக்கார்ல, இது இந்த புக்கு குரோம் புக்கு இல்லைப்பா, லேப்டாப் தான்டா இது. நீ வேற குரோம் புக்கெலாம் கிடையாது, இது லேப்டாப் தான் இது. வேற எதையாவது ஸோ அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. நான் அதுக்குள்ளே இன்னொரு 2-3 லேப்டாப்பை காமிச்சிட்டுன்றேன். பாஸ்வேர்டெலாம் நான் மறந்துட்டேன். 1 2 3 4 போடு. சரி, நான் இதை அதுக்குள்ளே இங்கே உள்ளதை காமிச்சிடவா? இது வந்து ஐஃபோன் 13 64GB, ஐஃபோன் 11 64GB. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஹெல்த் எவ்வளோன்னு தெரில. இது என்ன ப்ராசஸர் அதையாவது சொல்லு. பாஸ்வேர்டே தெரியல, போட்டா 1 2 3 4 போட்டேன். காஜா பை இவன் அவனுக்கு கால் பண்ணி கேட்டுக்கப்பா. வீடியோ போடுறோம்ல, யாராவது சப்போஸ் வாங்கினா கூட வாங்குவாங்கள்ல. ஆசிமே இவனுக்கு போன போடு. யாரு? சாதிக்கு. $75 64 மொபைல் வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில், நீட் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரெஷ் கண்டிஷனில் ஒரே ஆள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சர்வீஸ் போகாத ஒரு மொபைலு. 13,000 தரோம், 13,000. இது வந்து ஓப்போ ரெனோவில் வந்து C7 நினைக்கிறேன். ஸோ இது 11,000, ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். இது வந்து OnePlus 70 12,000. இதுவும் 11,000. இது வந்து 11,500. இது வந்து 8,500. இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்களே சொல்லிடுவீங்க. இது OnePlus 11 R தானேப்பா இது? 8/128. பேக் டோர் உடஞ்சிருக்கு. 17,000 போட்டிருக்காரு. இதை கூட ஒருத்தன் காசு போட்டான்ப்பா இதுக்கு வாங்குறதுக்கு. இது வந்து OnePlus 11 R தான் இதுவும். இது 18,000. ஆனால் ஜிபி வந்து இதுவும் அதே தான், 18,000. இது உடஞ்சிருக்கு, இது உடையலை, அவ்வளோதான். இது வந்து OnePlusல வந்து 9 15,500, 15,500. இது வந்து சாம்சங்கில் ஒரு மாடலு கோடு கூட இருக்கும், A71 4,000. இது வந்து S22 Ultra 18,500. இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பிளிங்க், ஆமாம் பிளிங்காகவும், அப்புறம் வந்து பிளாக் டாட் வேறு இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது வந்து டிஸ்பிளே எனி டைம் போகாமல் கூட இருக்கலாம், நம்ம கேரண்டி கிடையாது. ஸோ 18,500. ஐஃபோன் XR 11,000. இது வந்து ஐஃபோன் எக்ஸு. பேக் டோர் உடஞ்சிருக்கும், முன்னாடி பின்னாடி எல்லாமே பிளாக் டாட்டு. இதெல்லாம் நம்ம நிறைய போட்டோம். ஸோ இதுதான் வந்து இதை இது சரி இது 2 தான் அந்த கதை. 5,500 64GB. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் XS. இப்போ இது வந்து எக்ஸ் தானே, இது ரெண்டும். இது வந்து XS. இது வந்து 256GB. இது 8,000 தான் போட்டிருக்கோம். இது எவ்வளோ? 8,000 தானே? ஆமாம் 8,000 தான். பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, 100% இருக்குது. 256GB பஸ் இது.
பேட்ரி ஓகே. இதோட மற்றதெல்லாம் வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. வேறு எதுவும் இஷ்யூ இல்லைல்ல இது தம்பி? ஏதாவது செக் பண்ணி காட்டுறேன்னா காட்டுப்பா. ஃபேஸ் ஐடி வராதா? ஆமாம் ஆமாம், நம்ம இதுதான். இது வேணா ஏதாவது சோரை பண்ணி விட்ருமா? எவ்வளோ அசலே 8,000 தானே நமக்கு. இது எதுவும் சோரை பண்ண முடியாதுல்ல இது? அது சோறலாம் பண்ண அப்போ 256 ஜிபிப்பா. ஐயோ பஸ் கம்மி பண்ண முடியாது, ஒரே விலை தான் 8,000. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 9R தானே? 9R ஆமாம், 12,000 போட்டிருக்காப்ல. இதுவே பரவாயில்ல. இது ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 12256 10,700, 10,700. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து S23 அல்ட்ரா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8,256 அப்ராட் மொபைலு. 41,000, 41,000 சரியா? S23 அல்ட்ரா, S22 அல்ட்ரான்னு நினச்சிடாதீங்க. S23 அல்ட்ரா அப்ராட் யூனிட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் ஒர்த்து தான். உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காதில்ல, 55 ரூபா விற்கிறானுங்க. 41,000 தான் போட்டிருக்கு S23 அல்ட்ரா. S22 அல்ட்ரா 31,500 இந்த இருக்குல்ல, 31,500. இது 12,256. இதுவும் அதே தான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இது மட்டும் பார்த்துக்கிறேன். ஆமாம், இது 8,256. இது 8,256. இது 12,256. ஸோ இது வந்து ஐஃபோனில் வந்து 14+. 14+ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிளாக் டாட்டு, இந்த ஒரு பிளாக் டாட் இங்கேக்குள்ளே இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு பிளாக் டாட்டு, இங்கே ஒரு ஏதோ புள்ளி மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு மாதிரியாக கீரல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் டிஸ்பிளேக்குள்ளே இருக்குது, டிஸ்பிளேயில் இருக்குது சரியா? மேலே உள்ள கண்ணாடியில் இல்லை சரியா? இது வந்து 128 ஜிபி ஸ்டோரேஜு. அதே மாதிரி பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89 இருக்குது. பேட்ரி ஓரளவு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் கூட டிஸ்பிளேயில் பிளாக் டாட் இருக்குது. அதுக்கான விலை தான் இது 24,000, 24,000 இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் போணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் வச்சுருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். உலகத்தில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் இந்த ஃபோன் வச்சுருப்பான். ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு 78,000 விலை போட்டு இந்த மொபைலை லான்ச் பண்ணானுங்க. ஸோ இதோட கதைலாம் வந்து பார்த்திங்கன்னா அலிபாபா கதை மாதிரி பெரிய கதை. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்க முடியாது சரியா? டைம் வேறு ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7,500. ஸோ இந்த மொபைலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உலகத்துலேயே வந்து இந்த மொபைலை யூஸ் பண்ணுறவங்களில் சில பேராக நீங்கள் ஆயிருங்க. இப்போ எப்படி இந்த ஒரு சில வாட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா 550 வாட்ச் தான் இருக்குது, 400 வாட்ச் தான் இருக்குது. இப்போ அண்ணாமலைன்னு ஒருத்தர் கட்டியிருக்க வாட்ச் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மொத்தமே 100 பேர் தான் கட்டியிருக்காங்களாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அது மாதிரி வந்து அரிய வகை மொபைல் இது 7,500. இதோட ஜிபி ரேம் எவ்வளோப்பா? ஒன் 6 ஜிபி ரேமே 128. ஸோ டைப் சி இது தான் பார்த்துக்கோங்க, ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. இது பிளாக்பெரி வந்து பேட்ரி ப்ராப்ளம்லாம் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை கொஞ்சம் ஆன் பண்ணுப்பா. இது சார்ஜ் பின்ன போட்டு எடுத்தால் தான் ஆன் ஆகுது. அது வந்து செட்டிங்காக என்னன்னு தெரில. ஆனால் 1,800 தான் போட்டிருக்காங்க. இல்லை இது சார்ஜை போட இப்போ அப்படியே வரும் பாரு. இப்போ நீ என்ன அமுக்குனாலும் வராது. வால்யூம் பட்டன் நமக்கு இல்லாட்டா வால்யூம் பட்டனு இப்போ ஆனில் தான் இருக்குது. இப்போ எடு சுவிட்ச் எடு, அந்த இது எடு, கேபிள் எடு. பார்த்தியா? இதுதான் விஷயம். அது பேட்ரி ஃபால்ட்டா? சொல்லி தான் கொடுத்தாரோ? சரி ஓகே, அப்போ பேட்ரி ஃபால்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 1,800. இது வந்து சாம்சங்கில் A15 தானேப்பா? இது A15 A14? A15 9,800.
இது 4000 டேபு. இது ஒரு சரியான ஃபோனு. இது நம்ம கடைசியாக வச்சுட்டோம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15,500. விவோவில் வந்து பார்த்திங்கன்னா விவோ V25 ப்ரோ. இது எட்ஜு மாடலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12 GB RAM 256. ஸோ இந்த எட்ஜுக்காக 15,500 கொடுத்து வாங்கலாம் நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்மியில் வந்து Note 10 Pro ப்ளஸ்ஸு. சார்ஜில் ஒரே ஒரு கோடு இருக்குது. 4,500 இது. ஸோ அவ்வளோதான் பஸ். இதோட நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து பஜாருக்கு வர்றது டவுட்டு தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஜாரில் வந்து எவனுமே வந்து நல்லவனாக இருக்க மாட்டானுங்க. எல்லாமே திட்டு பசங்க தான். பொதுவாகவே சொல்கிறேன். பஜார்னாலே அப்படி தான். ஸோ அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து எதுவும் வாங்க முயற்சிக்காதீங்க. எதையாவது ஒன்று பிடுங்கிட்டு விட்ருவானுங்க, இல்லாட்டி எடுத்துகிட்டு ஓடிவானுங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே பஜாரில். ஸோ அதனால உங்கள் சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, குட் நைட்.